So I was talking about compatibility. ஸோ கம்பேட்டபிலிட்டின்றது வந்து இது நம்மளா அது வந்து ரியலைஸ் பண்ணுற விஷயம். நம்ம வந்து நம்ம பார்ட்னரோட எதெல்லாம் ஒத்து போகுது, எதெல்லாம் ஒத்து போகலன்றது. பட் ஜென்ரலி இது ஒரு பேட்டர்னும் இருக்குது. ஒரு மேரிட் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டேஜ் வைஸாக பார்க்குறது. ஸ்டேஜஸ் ஆஃப் மேரேஜ் வந்து டிஃப்ரெண்ட் கப்புள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் வந்து அதை அண்டர்கோ பண்ணுவாங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பேஷன் தான் வந்து அதர்வைஸ் கால் தி ஹனிமூன் ஃபேஸ். இந்த ஸ்டேஜில் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் ஃபேண்டசி. ஃபர்ஸ்ட் டைம் கப்புள்ஸ் ஆர் பீங் டுகெதர். ஸோ அதனால வந்து லாட் ஆஃப் லவ், அட்ராக்ஷன், இதெல்லாம் இந்த ஃபேஸில் இருக்கும். ஸோ இந்த ஃபேஸில் வந்து யூனோ தே சி எஸ் யூனோ இது எனக்கு தி பெஸ்ட் திங் இஸ் ஹேப்பன் இன் மை லைஃப் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ரொம்ப ஓவர்வெல்ம்டு ஹாப்பினஸோடு இருப்பாங்க. லவ் தான் ரொம்ப தலை தூக்கி நிற்கும். வேர் எவ்ரிதிங் ஃபீல்ஸ் பர்ஃபெக்ட். யூ ஃபீல் வந்து ரொம்ப கிஃப்டட் பர்சன், யூ காட் த பெஸ்ட் பார்ட்னர்ன்ற அந்த ஃபீலிங் எல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பட் இது எல்லாருக்குமே வந்து எவ்வளோ நாள் லாஸ்ட் ஆகுன்ற ஒரு கணக்கெல்லாம் கிடையாது. சில பேருக்கு அது ஃபியூ டேஸ், சில பேருக்கு அது ஃபியூ மந்த்ஸ். அது டிபெண்ட்ஸ் ஆன் தி கப்புள். ஸோ இந்த ஸ்டேஜ் தான் வந்து பேஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் நம்ம மேரேஜில். த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆர் தி செகண்ட் ஸ்டேஜ்னு நம்ம சொல்லணும்னா இட்ஸ் கால் தி ரியலைசேஷன் ஸ்டேஜ். ஸோ இங்கே வந்து என்னென்னா வந்து அந்த ஃபேண்டசிலாம் வந்து ஃபேட் அவுட் ஆகிடும். வி கம் பேக் டு தி ரியாலிட்டி. ஸோ இப்போ தான் பார்ட்னரோட ஷார்ட் கம்மிங்ஸு, அவங்களோட ஃப்ளாஸு, இதெல்லாம் இந்த ஸ்டேஜில் தான் வந்து புரிகிறது. ஸோ இதனால தான் இதை வந்து ரியலைசேஷன் ஸ்டேஜ். நமக்குள்ளார இருக்கிற ஷார்ட் கம்மிங்ஸும் நமக்கு புரிய வரும், நம்ம பார்ட்னரோட ஷார்ட் கம்மிங்ஸும் புரிய வரும். ஸோ இந்த ஸ்டேஜ் தான் வந்து நம்ம ரியலைசேஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ த தேர்ட் ஸ்டேஜ் என்னென்னா வந்து ரெபெலியஸ் ஸ்டேஜ். திஸ் இஸ் வேர் த கான்ஃப்ளிக்ட் கம்ஸ். பார்ட்னர் வந்து அவங்களோட செல்ஃப் ஐடென்டிட்டியை தேடுறது. நான் வந்து இந்த கல்யாணத்தில் என்னையே தொலைச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அவங்களோட ரியலைசேஷன் நானாக இல்லை நானாக இருக்க முடியல அப்படின்ற ஃபீலிங் வந்து இங்கே தான் அந்த கான்ஃப்ளிக்ட்லாம் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கிறது. சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸு, அப்புறம் அப்புறம் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எப்படின்னா வந்து இல்லை, இதுக்கு முந்தின ஸ்டேஜில் அதை வந்து இல்லை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரி நான் மாற்றிக்கிறேன்ட்டு. இந்த ஸ்டேஜில் எப்படி நடந்துப்பாங்கன்னா வந்து நான் ஏன் என்னை மாற்றிக்கணும், நானாக இருக்கணும் அப்படின்ட்டு. இல்லைன்னா வந்து அது வந்து அந்த பார்ட்னர் சொல்கிற வர விஷயத்தை வந்து அது எதுக்காக அதை சொல்கிறாங்கன்னு புரிஞ்சிக்காமல் ஃபார் த சேக் ஆஃப் ஆர்கியூவிங், நீ என்ன சொல்கிறது, நான் ஏன் அதை ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அது ஃபார் த சேக் ஆஃப் ஆர்கியூ பண்ணுறது. அந்த ஆர்கியூமெண்ட்டால் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் போகிறது, லிசனிங் குறைஞ்சி ஹியரிங் ஜாஸ்தி ஆகிடும். அதாவது நீ பாட்டு ஏதோ சொல்லு, அது பாட்டு ஒன்று நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டேஜ் வருது பார்த்தீங்களா. தட் இஸ் வை திஸ் ஸ்டேஜ் இஸ் கால்ட் அ வெரி ரெபெலியஸ் ஸ்டேஜ். அதாவது நம்ம ஒரு குழந்தைங்க மாதிரி நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேனா இந்த ஆர்கியூமெண்ட்டில் அப்படின்ற மாதிரி தான் அது போகுமே தவிர ஒருத்தருக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது வந்து நம்ம ரெண்டு பேரோட புரிதலில் இது போகணுன்றது வந்து இந்த ஸ்டேஜில் வந்து புரியாது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் அது போகும். பட் எவ்வளோ நாள் இந்த ஸ்டேஜெலாம் போகுன்றது வந்து அது வந்து யாராலையுமே அதை கணிக்க முடியாது. பிகாஸ் அது வந்து பார்ட்னர்ஸோட எமோஷ்னல் மெச்சூரிட்டி பொறுத்த விஷயம். அண்ட் அவங்களோட பர்சனாலிட்டி ஸ்டைல், அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட எக்ஸ்போஷர் லெவல்ஸ். ஸோ இதை பொறுத்து யார் எந்த ஸ்டேஜில் எவ்வளோ சீக்கிரம் கடந்து வராங்க அப்படின்றது தான் வந்து இதில் பாயிண்ட்டே தவிர நான் வந்து இந்த ஸ்டேஜில் இப்போ இருக்கேன், இந்த ஸ்டேஜ்லேயே நான் தங்கிடுவேன் அப்படிலாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்லி யூ வில் மூவ் ஆன். இது வந்து ஒரு பவர் ஸ்ட்ரகிள், நீயா நானா அப்படின்ற மாதிரி ஒரு பவர் ஸ்ட்ரகிளில் இருக்கிற ஒரு ஃபேஸ் தான் வந்து ரெபெலியஸ் ஸ்டேஜ். ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து கோஆப்ரேஷன் ஸ்டேஜ் ஆர் கோஆப்ரேட்டிவ் ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் என்னென்னா வந்து இந்த லவ்னால் வர சண்டை இதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தலை தூக்கும். எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஒரு குழந்தைன்னு வந்தாச்சுன்னா வந்து அப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம இருக்கிறது, நமக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது நோக்கி ஓடுறது, அப்புறம் இதுதான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைக்காக பண்ணுறது, இது ஒரு சொசைட்டல் ப்ரெஷரும் கூட. நம்ம சொசைட்டி இதை எதிர்பார்க்குது இல்லையா. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து ஆஸ் அ மேரிட் கப்பலாக நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி சொசைட்டியில் இப்போ இருக்கிறதுனால இந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாம் வந்து நம்ம வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்ம டே டு டே லைஃபோட விஷயங்களில் ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ண கற்றுக்குறோம். அப்புறம் நம்ம யார் எந்த விஷயங்களை பிரிச்சுக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு செட்டில் டவுன் ஆகிற ஸ்டேஜ் தான் வந்து கோஆப்ரேட்டிவ் ஸ்டேஜ். எஸ்பெஷலி இந்த டைமில் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிட் வரும், அப்புறம் நெக்ஸ்ட்டு செகண்ட் கிட் வரும். ஸோ இது வந்து ஒரு 2 டிகேடுக்கு இந்த ஸ்டேஜ் வந்து அப்படியே போகும். ஸ்டில் குழந்தைங்களே வந்து ஒரு அடல்ட்டாக வர வரைக்கும் இந்த கோஆப்ரேட்டிவ் ஸ்டேஜ் வந்து திஸ் இஸ் வேர் த ஃபேமிலி செட்டில்ஸ் டவுன். ஓகே, இதுதான் நம்ம ஃபேமிலி, இதுதான் என்னோட பொறுப்புகள் அப்படின்ட்டு அக்செப்டன்ஸ் வந்து செட்டில் டவுன் ஆகுறதா இந்த கோஆப்ரேட்டிவ் ஸ்டேஜ்.
ஸ்டேஜ் 5 வந்து ரீயூனியன் ஸ்டேஜ். இந்த ரீயூனியன் ஸ்டேஜ் வந்து என்னென்னா, பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துருவாங்க. தே வில் மூவ் அவே ஃப்ரம் ஹோம். ஆர் அவங்க லைஃப்பில் வந்து அவங்க இப்போலாம் வந்து வேறு ஊரில் போய் செட்டில் ஆகுறாங்க, ஒரு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இதை ஒரு எம்டி நெஸ்ட் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த நெஸ்ட் எம்டி ஆகிடுது, வெறும் பார்ட்னர்ஸ் மட்டும் இருக்காங்க. ஸோ அப்போ இப்போ நமக்கு ஒரு புரிதல் வரும், இனிமேல் நம்ம 2 பேர் தான் இருக்க போகிறோம். நம்ம 2 பேருமே சேர்ந்து நம்ம வந்து லைஃப்பை எப்படி வந்து நம்ம தனிமையை வந்து பிள்ளைங்க இல்லாமல் நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறதுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டா மாதிரி சம்டைம்ஸ் தோணும். பட் அட் த சேம் டைம் வந்து இந்த ஸ்டேஜில் அகெயின் வந்து அந்த பழைய லவ், பழைய ரீயூனியன், அப்புறம் பழைய ரொமான்ஸ், ரீகிண்ட்லிங் ஆஃப் ஓல்ட் ரொமான்ஸ். எஸ்பெஷலி மேல் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் முடிச்சிருப்பாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அப்போ நிறைய வந்து பார்ட்னரோட ஸ்பெண்ட் பண்ணணுன்ற மாதிரியெல்லாம் இந்த ஸ்டேஜில் தோணும். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்டு ரீயூனியன் ஸ்டேஜ். சில பேர் மட்டும் வந்து ரொம்ப அவங்களோட குழந்தைங்களோட கிளிங்கிங்காக இருந்த பேரண்ட் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க நினைப்பிலே வந்து இத்தனை வருஷத்தை ஓட்டியிருப்பாங்க, பார்ட்னருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆர் த மேல் பார்ட்னர் வந்து அவரோட வேலைன்ட்டு போன காலத்தில் என்ன ஆயிருக்குன்னா 2 பேருக்குள்ள ஒரு எமோஷ்னல் டிஸ்டன்சிங் வந்திருக்கும். ஸோ அதனால என்ன ஆயிருக்குன்னா, இந்த இந்த இடத்துல வந்து 2 பேருமே வேறு புது மனிதர்கள் மாதிரி அவங்க நினச்சிக்கிற மாதிரி அவங்களுக்கே தோணும். இத்தனை வருஷம் இருக்கும், நம்ம இந்த சைடு பற்றியே தெரியலையே, என் பார்ட்னரை பற்றி எனக்கு இப்போ இவளோட எப்படி பேசுறது தெரியல, எப்படி இதை நான் வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, அப்படின்ற ஒரு எமோஷ்னல் டிஸ்டன்ஸையும் இந்த ஸ்டேஜில் வந்து உணர்வாங்க. பட் ஆனால் அதை வந்து ரொம்ப அழகாக அக்செப்ட் பண்ணிவிட்டு, கல்யாணம் ஆன புதுசில் நம்ம எப்படி இருந்தோமோ அந்த லைஃப்பை வந்து ரீலிவ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கப்பல் இருக்காங்கன்னா, திஸ் ஃபேஸ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபேஸ். த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எக்ஸ்ப்ளோஷன், ஸ்டேஜ் 6. இது வந்து என்னென்னா வந்து லைஃப் சிச்சுவேஷன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறது. அதாவது இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நமக்கு வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்திருக்கலாம், இல்லை ஜாப் லாஸ் ஆகிருக்கலாம், இல்லை ரிட்டையர்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணலாம், அதனால ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருக்கலாம். ஸோ இதுக்கெலாம் நம்ம எப்படி அடாப்ட் ஆக போகிறோம் அப்படின்ட்டு. சில கப்புள்ஸ்க்கு இது எப்படி இருக்குன்னா வந்து எமோஷ்னலி டிஸ்டன்ஸ் ஆகிருப்பாங்க. இத்தனை வருஷத்தில் வந்து பல கடமைகளுக்காக வாழ்ந்துட்டுருப்பாங்க. இனிமேல் நாம் ஏன் வந்து இவரோட நம்ம புட் ஆஃப் ஆகணும் அப்படின்றதுக்காக என் வேலையை நான் பார்க்குறேன், உன் வேலையை நான் பார்க்குறேன், தேல் பி ஒன்லி ஷேரிங் த ரூஃப். இந்த எமோஷ்னல் டிஸ்டன்சிங், அதனால தான் இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஸ்டேஜ். அதாவது மனதளவில் ஒரு டிஸ்டன்சிங் இருக்கும், மனதளவில் ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு போராட்டம் இருக்கும். என்னமோ நம்ம வந்து இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் தோணும். இனிமேலாவது என் லைஃப்பை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கார்டோடு வாழ்ந்த கப்புள்ஸ்க்கு அப்படி தோணும். இல்லை நல்லா ஒத்துமையாக வாழ்ந்துருக்காங்கன்னா அப்போ இந்த டைமில் வந்து ரிட்டையர்மெண்ட்டு வரும், ரிட்டையர்மெண்ட் பணத்தில் என்ன பண்ணலான்ட்டு தோணும். அப்புறமேல் வந்து சில பேருக்கு சில கிரிட்டிக்கல் இல்னஸ் வர்றதுனால ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து யதார்த்தமான ஒரு ஃபேஸாக இருந்தாலுமே இது வந்து மனசுக்கு ரொம்ப நிறைவு கொடுக்காது. பிள்ளைங்கள சப்போர்ட் எதிர்பார்ப்போம், ஆனால் பிள்ளைங்க அவங்க லைஃப்பில் பிஸியாக இருக்கும் போது நாமளே இதை நம்ம பார்த்துக்கூடிய ரியலைசேஷன்லாம் இந்த ஸ்டேஜில் வரும். ஸோ ஆனால் இதுலேயே வந்து நல்ல கம்பேட்டபிலிட்டியோடு இருக்கிற கப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டேஜை பிளான் பண்ணி இப்போத்தி ஜென்ரேஷனில் வந்து ரிட்டையர் ஆன கப்புள்ஸ் கொஞ்சம், அதாவது கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ரிட்டையர் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்களாம் இப்போ ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த லைஃப்பை நம்ம நிம்மதியாக வந்து நம்ம பிடிச்ச விஷயங்களை செய்யலாம், நம்ம ட்ராவல் பண்ணலாம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வீஸ் ஓரியன்டாக நம்ம இன்வால்வ் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நல்ல கம்பேட்டபிளாக இருக்க கப்புள்ஸ் வந்து அப்படியும் பிளான் பண்ணுறாங்க. ஸோ பட் நம்ம இந்தியன் சொசைட்டியில் இப்போது ஜெனரேஷனில் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. ஏன்னா முந்தி ஜெனரேஷனில் வந்து பிள்ளைங்க வந்து அடல்ட் ஆகி அவங்க ஃபேமிலியில் இருந்தாலுமே பேரண்ட்ஸை பார்க்கலைன்னா ஒரு கில்ட் இருக்கும் பிள்ளைங்களுக்கு. அதனால வந்து பிடிக்கதோ பிடிக்கலையோ ஏதோ கொஞ்சம் அப்படி பேரண்ட்ஸ் மேலே இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பேரண்ட்ஸும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. த ப்ரெசன்ட் ஜெனரேஷனும் வந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோம், பேரண்ட்ஸும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு இன்றைக்கி பீப்புள் வந்து சொசைட்டியில் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் நம்ம இந்தியன் சொசைட்டியில் ஆர் இண்டியன்ஸ் அக்ராஸ் த குளோப் இருக்கிறவங்கள இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன். The next stage or the last stage தான் வந்து completion stage, the 7th stage. இந்த ஸ்டேஜ் அகெயின் இப்போ ரிட்டையர்மெண்ட் எல்லாம் வந்துடும். அண்ட் 2 பார்ட்னரும் வந்து இந்த தனிமையே வந்து ரொம்ப பழகிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்த லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் லைக் சுகர், பிபி இதெல்லாமே ஒரு அக்செப்டன்ஸ் வந்துடும். அதுலேயே ஒரு ரெகுலாரிட்டி வந்துடும், ரெகுலர் டாக்டர் விசிட் அண்ட் அப்புறம் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறமேல் வந்து ரெகுலர் செக்கப் அப்படின்னு ஒருத்தர் பற்றி ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பொறுப்பு, கருணை,
அப்புறம் ஒரு சிம்பத்தி, அப்புறம் மேல் வந்து எல்லாமே நாங்கள் சேர்ந்து இருந்துட்டோம். டிகேட்ஸாக டுகெதர் மெனி டிகேட்ஸ் ஒன்றா இருந்திருப்பாங்க இல்லையா? ஒருத்தர் பற்றி ஒருத்தர் தெரியாத விஷயங்களே இருக்காது. பட் அட் த சேம் டைம் இந்த ஸ்டேஜில் வந்து அதெல்லாமே வந்து மறந்து மன்னிச்சு ரொம்ப இனிமேல் நம்ம முடிக்கிற ஸ்டேஜை வந்து சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணலான்ற ஒரு மனநிறைவு இருக்கும் இந்த ஸ்டேஜில். ஏன்னா நம்ம பசங்களே வந்து இந்த ஸ்டேஜில் ஏஜ்டாக ஆகிடுவாங்க. அவங்களே அடல்ட் ஆகி மிடில் ஏஜுக்கெலாம் வந்துடுவாங்க. ஸோ நாம் வந்து இந்த ஸ்டேஜை வந்து எல்லாமே வந்து கடந்து வந்து பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ எல்லாமே இதை ஒரு பிளிஸ்ஃபுல்லாக இந்த ஸ்டேஜை பார்க்குறவங்க வந்து இதை ஒரு பிளிஸ்ஃபுல்லாக பார்க்குறது தான் வந்து நல்லதுன்னு நான் சொல்லுவேன். பட் சில பேர் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பார்ட்னரை மேபி மிஸ் பண்ணியிருப்பாங்க. வந்து ஒரு அன்டைம்லினஸ்ஸாக ஒரு உடம்பு சரியில்லாமல் முன்னாடி போயிருப்பாங்க. ஸோ அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, அந்த தனிமையை வந்து இனி கொஞ்சம் சொச்ச காலத்தை வந்து நம்ம பிள்ளைங்களோட அனுசரிச்சுட்டு நல்லபடியாக போய் சேர்ந்துடலான்ற மாதிரி ஒரு அக்செப்டன்ஸ் அண்ட் ஒரு ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், இனி என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலுக்கு இந்த ஸ்டேஜில் வந்துடுவாங்க. அதுதான் பேர் கம்ப்ளீஷன் ஸ்டேஜ். வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து வந்து வெயிட்டிங், ஓகே லெட் த நேச்சர் டேக் ஓவர் மீ அப்படின்ட்டு ஒரு முடிக்கிறது தான் கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்.